ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலேஜை பற்றின ரிவ்யூ நம்ம உங்களுக்காக கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து நமக்கு எந்த கவுன்சிலிங்லேயுமே வராது. டேரெக்டாக நம்ம அட்மிஷன் போட வேண்டிய காலேஜஸை பற்றி நம்ம என்னாச்சு பார்த்தா வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் கேளுங்க. அதாவது சவுத் சைடு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காலேஜ், தி அமெரிக்கன் காலேஜ் மதுரை. சரியா? அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்ளிகேஷன்ஸ் வந்து எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, எய்டடில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, செல்ஃப் ஃபைனான்சிங்கில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டு Z டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் கேளுங்க. அதாவது சவுத் சைடில் ஒன் ஆஃப் தி டாப்பஸ்ட் காலேஜ் நம்ம சொல்லலாம். சரியா? பிஏல எடுத்துட்டிங்க அப்படின்னா தமிழ் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, எக்கனாமிக்ஸ் இருக்குது. எக்கனாமிக்ஸில் தமிழ் மீடியம் இருக்குது. அதேமாதிரி பிஏ ரிலீஜியன் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபிலாசபி அண்ட் சோசியாலஜி இருக்குது. பிகாம் இருக்குது. பிகாமில் எல்லா பிரான்ச்சஸுமே வச்சுருக்காங்க. அதே மாதிரி பிஎஸ்சியில் மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி இது எல்லாமே இருக்குது. அதே மாதிரி எய்டடில் பிஜி ப்ரோக்ராம் நம்ம சொல்லும் போது எம்ஏ தமிழ், இங்கிலீஷ், எக்கனாமிக்ஸு, எம்எஸ்சி மேக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, ஃபிசிக்ஸ் இருக்குது. ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்எஸ்சி ஃபிசிக்ஸ்க்கு மட்டும் என்ன பண்ணாலும் வைக்கிறாங்க 12/5/2026. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது எம்எஸ்சி ஃபிசிக்ஸ்க்கு மட்டும் வைக்கிறாங்க. ஓகேவா? இதை தெளிவாக நீங்கள் பார்த்துக்கணும். அதே மாதிரி அட்மிஷன் ரெக்யூப்மெண்ட்ஸ் ஃபார் அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் சொல்லி சில அதாவது அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து என்ன பார்த்தா கொடுத்துருக்காங்க. அதாவது கேண்டிடேட்ஸ் ஹூ ஹேவ் பாஸ்டு ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன் ஃபார் அதாவது நீங்கள் வந்து 12th எக்ஸாமினேஷன் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சிபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, ஐசிஎஸ்சி சிலபஸாக இருந்தாலும் சரி, பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் வந்து 10+2 அந்த பேட்டர்னில் நீங்கள் என்னாச்சு பார்த்தா கண்டிப்பாக நீங்கள் படிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பிஎஸ்சி மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எடுக்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அஸ் ஏ சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் பிஎஸ்சி மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி நீங்கள் எடுக்க முடியும். எக்கனாமிக்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அதாவது ப்ரிஃபரன்ஸ் வில் பி கிவ் டு கேண்டிடேட்ஸ் வித் மேத்தமெட்டிக்ஸ் இஸ் ஏ சப்ஜெக்ட் அட் ஹையர் செகண்டரி லெவல். சரியா? மேத்தமெட்டிக்ஸ் இருந்தாலுமே நீங்கள் பிஏ எக்கனாமிக்ஸ் படிக்கலாம். அப்படி இல்லைனா ஆர்ட்ஸ் பசங்க எல்லாருமே படிக்கலாம். அதே மாதிரி காமர்ஸ் இஸ் ஏ சப்ஜெக்ட் அண்டர் தி அகடமிக் ஆர் ஒகேஷனல் ஸ்ட்ரீம். சரியா? அதாவது பிகாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா காமர்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு சப்ஜெக்டாக இருக்கணும். அதே மாதிரி பிஎஸ்சி ஜுவாலஜி, பாட்னி இதெல்லாம் நீங்கள் படிக்கணுன்றீங்க அப்படின்னா பயாலஜி ஆர் பாட்னி அண்டு ஜுவாலஜி இதெல்லாம் உங்களுக்கு வந்து உங்களோட சப்ஜெக்டில் இருந்திருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சில பேர்த்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் வந்து என்னன்னு பார்த்தா உங்களுக்கு வந்து இருக்குது உள்ள. அதில் வந்து என்சிசி இருக்குது, அதுக்கப்புறம் ஆர்மி இருக்குது, நேவி இருக்குது, அதுக்கப்புறம் நேஷனல் சர்வீஸ் ஸ்கீம் அதாவது என்எஸ்எஸ் இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இது எல்லாமே வந்து உள்ளே இருக்குது. அது பிரச்சனையே இல்லை. அதே மாதிரி இப்போ பிஜிக்கு வந்து என்ன எலிஜிபிள் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து பிஏ தமிழில் ஒரு 40% இருந்தால் தான் நீங்கள் எம்ஏ தமிழ் வந்து நீங்கள் படிக்க முடியும். சரியா? அப்போ 40% மார்க் வந்து முக்கியமாக பார்ட் 3 அதாவது மேஜரில் 40% மார்க் வந்து உங்களுக்கு இருக்கணும். ஓகேவா? இது வந்து பிஏ எல்லா கோர்சஸுக்கும் இதுதான் ரூல். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து யூஜியில் 55% வந்து இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பிஜி எம்எஸ்சி வந்து நீங்கள் போட முடியும். சரியா? எம்ஏ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 40% இருந்தால் உங்களுக்கு போதுமானது. இதே மாதிரி எல்லாத்துக்குமே என்னாச்சு பார்த்தா எலிஜிபிள் வந்து என்ன சூப்பராக கொடுத்துருக்காங்க. அப்போ மினிமமாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னாச்சு பார்த்தா உங்களுடைய யூஜியில் நீங்கள் வந்து 40% இருந்தீங்க அப்படின்னா வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அதாவது கவர்மெண்ட் எய்டட் கோர்ஸ். இதில் ஏன் கவர்மெண்ட் எய்டட் கோர்ஸ் நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம் அப்படின்னா கவர்மெண்ட் எய்டட் கோர்ஸில் வந்து ஃபீஸ் வந்து ரொம்ப குறைவு. அதே மாதிரி ஹாஸ்டல் மெஸ் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா பெர் மந்த்துக்கு 3000 இருக்கும் அப்படிங்கிறதையும் தெளிவாக என்னாச்சு பார்த்தா கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்துடலாம். அப்படின்னா மேக்ஸிமம் பெர் செமஸ்டருக்கு எய்டடில் 5000க்குள்ளே தான் என்னாச்சு பார்த்தா உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து வரும். சரியா? இது இல்லாமல் உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து இருக்கும். சரியா? இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு. அதனால் அதிகமாக நீங்கள் வந்து ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிற இங்கே பிரச்சனை இல்லை. ஆனால் எய்டடில் உங்களுக்கு வந்து இடம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். சரியா? அதுக்கப்புறம் மென்ஸ் ஹாஸ்டல் அதாவது மொத்தமாக சேர்த்து வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. பெர் இயருக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னா 30,600 ரூபா. விமன்ஸ் ஹாஸ்டலுக்கு 30,600 ரூபா. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதாவது தனியாக செப்பரேட்டாக இருக்கக்கூடிய ஹாஸ்டல் வந்து பார்த்திங்கன்னா 49,100 ரூபா வருது. அதேமாதிரி கொலாஜ் அப்படின்னு சொல்லும்போது
ரூ. 97,000 என்னாச்சு பார்த்தீங்கன்னா வருது. இங்கே வந்து ஏசி இதெல்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும். அதனால் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னாச்சு பார்த்தீங்கன்னா, அதாவது செல்ஃப் ஃபைனான்சிங்கில் அப்படிங்கிறத பார்த்துடலாம். செல்ஃப் ஃபைனான்சிங்கில் வந்து பிஏல இங்கிலீஷ் இருக்குது, விசுவல் கம்யூனிகேஷன் இருக்குது, பிஎஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜி இருக்குது. பிகாமில் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் பிஎஸ்டபிள்யூ இருக்குது, பேச்சுலர் ஆஃப் சோசியல் ஒர்க். சரியா? எம்எஸ்டபிள்யூ மாதிரி பிஎஸ்டபிள்யூ இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஈவினிங் 1:45லேருந்து 6:35 வரைக்கும் ஈவினிங் ஷிஃப்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிஏ இங்கிலீஷு, பிஏ தமிழ், ஹிந்தி, ஃப்ரெஞ்சு, எக்கனாமிக்ஸு, பிஎஸ்சியில் மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஏ இருக்குது, பிபிஏ இருக்குது, பிகாமில் வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருக்குது, அதுக்கப்புறம் பிகாமில் ஐடி இருக்குது, அதுக்கப்புறம் பிஎஸ்சி ஃபிசிக்கல் எஜுகேஷன் சொல்லி தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேட்டில் அதாவது மார்னிங் 8லேருந்து 1:10 வரைக்கும் இதில் எடுத்துட்டிங்க அப்படின்னா எம்காமு, எம்எஸ்டபிள்யூ, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி இருக்குது, அதுக்கப்புறம் எம்எஸ்சி ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் இருக்குது, எம்சிஏ இருக்குது, எம்பிஏ இருக்குது. ஓகேவா? சேட்டலைட் கேம்பஸ்ன்னு நம்ம சொல்லும்போது நத்தம் ரோட்டில் இருக்குது அந்த கேம்பஸு. அதுக்கப்புறம் எம்ஏ இங்கிலீஷு, எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸு, எம்எஸ்சி ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, விசுவல் கம்யூனிகேஷன் இருக்குது, அப்ளைடு சைக்காலஜி இருக்குது, அதுக்கப்புறம் டேட்டா சயின்ஸ் இருக்குது. இது எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் பிஜி டிப்ளமோ கோர்சஸ் இருக்குது, சர்டிஃபிகேட் கோர்சஸ் ஏராளமான கோர்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பிஹெச்டி ப்ரோக்ராம் எல்லாத்துலேயுமே என்னாச்சு பார்த்தா கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஆனால் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்து அதாவது உங்களுக்கு பிஎஸ்சி மேக்ஸ் வேணும், இல்லை ஃபிசிக்ஸ் வேணும், கெமிஸ்ட்ரி வேணும் அப்படின்னா எப்பயும் போல் நீங்கள் வந்து மேக்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்டாக என்னன்னு சொல்லி எடுத்து படிச்சிருக்கணும். அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணும் அப்படின்னா மேக்ஸ் வந்து கண்டிப்பாக வேணும். டேட்டா சயின்ஸ் வேணும் அப்படின்னா மேக்ஸ் வந்து கண்டிப்பாக வேணும். பிசிஏ வேணும் அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஹையர் செகண்டரி லெவலில் படிச்சுக்கணும். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா மேக்ஸ் இருக்கணும், இல்லைனா பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் இருக்கணும், இல்லைனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கணும். அதே மாதிரி பயோ கெமிஸ்ட்ரி வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜுவாலஜி, மேத்தமெட்டிக்ஸ் ஏதாவது ஒன்று இருக்கணும். அதே மாதிரி பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பயாலஜி வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து 12th நீங்கள் படிச்சுக்கணும். அதே மாதிரி பிகாம் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதாவது கேண்டிடேட் மஸ்ட் ஸ்டடீட் காமர்ஸ். சரியா? காமர்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருக்கணும். ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் வந்து பிரச்சனையே இல்லை. 12th நீங்கள் 50% மார்க் மினிமம் எடுத்திருந்தீங்க அப்படின்னாவே நீங்கள் எந்த கோர்ஸ் படித்தாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் கிடையாது. ஓகேவா? இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம என்னாச்சு பார்த்தா சூப்பராக பார்க்க போகிறோம். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆல்ரெடி என்னாச்சு பார்த்தா ஓப்பன் பண்ணிட்டாங்க. எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ பார்த்துடலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது கூகுள் சர்ச் பாரில் போயிட்டு ஒன்று மதுரை அமெரிக்கன் காலேஜும் போடுங்க, இல்லை அமெரிக்கன் காலேஜும் போட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து வந்துடும். இதில் வந்து அப்ளை ஆன்லைன் அப்படின்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, அதில் நீங்கள் என்ன கிளிக் பண்ணி உள்ளே போங்க. கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் அப்ளை ஆன்லைன் கிளிக் ஹியர் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் வந்து சைன்இன் இல்லை நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லி கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா, ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள், அதில் வந்து நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுங்க. ஏன்னா நம்ம இப்போ தானே உள்ளே வரோம், அதனால் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருங்க. நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி என்னென்ன ப்ரோக்ராம் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. சரியா? நீங்கள் இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அதாவது இது எல்லாமே நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா படிச்சிருங்க தெளிவாக. இப்போ அப்ளை ஃபார் யூஜி ப்ரோக்ராம் சரியா அப்படின்னு சொல்லியிருக்கு பாருங்களேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அப்ளை ஃபார் யூஜி ப்ரோக்ராம் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து நம்ம இருக்குது அப்படிங்கிறத என்னாச்சு பார்த்தா தெளிவாகவே உங்களுக்கு வந்து தமிழ்லேயும் கொடுத்துருக்காங்க, as well as வந்து இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கண்டிப்பாக வேணும். அதே மாதிரி தொலைபேசி எண் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது மொபைல் நம்பர் வந்து இண்டிவிஜுவலான ஒரு மொபைல் நம்பர் வேணும் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் விண்ணப்பத்திற்கான கட்டணத்தை தாங்கள் செலுத்தியுடன் நிரப்பப்பட வேண்டிய படிவத்தை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? அதையும் நீங்கள் பார்த்துங்க. அதாவது நீங்கள் எப்போ பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அப்போ தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி எடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன சான்றிதழ் வேணும் அப்படின்னா 11th மற்றும் 12th வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் கண்டிப்பாக வேணும். அதே மாதிரி டிஜிட்டல் ஜாதி சான்றிதழ் அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து டிஜிட்டல் ஃபார்மேட்டில் வேணும். வருமான சான்றிதழ் டிஜிட்டல் ஃபார்மேட்டில் வேணும். விளையாட்டு வீரர், மாற்றுத்திறனாளர், முன்னாள் இராணுவத்து வீரர், குடும்பம் போன்ற சிறப்பு தகுதிகள் இருப்பினும் அதற்கான சான்றிதழ் நீங்கள் வைக்கணும். அதுக்கப்புறம் 5 பருவ அதாவது மதிப்பெண் சான்றிதழ் ஸ்கேன் செய்து பதிவிறக்கம் செய்ய வேண்டும். யாருக்கு அப்படின்னா பிஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு. சரியா? இதை தெளிவாக பார்த்தீங்க. அதுக்கப்புறம் தென்னிந்திய கிறிஸ்தவ திருச்சபை மதுரை ராமநாதபுரம் மறை மாவட்ட உறுப்பினர் சான்றிதழ் தேவைப்பட்டால் நீங்கள் என்னாச்சு பார்த்தா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கொடுத்துட்டு அந்த பாக்ஸை வந்து என்னாச்சு பார்த்தா டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து அப்ளை ஃபார் நம்ம வந்து யூஜிக்குள்ளே தான் வந்தோம்.
இனிஷியல், அதுக்கப்புறம் உங்களோட நேம், 10th மார்க் ஷீட்டில் என்ன நேம் இருக்கோ அதை பார்த்துங்க. கேண்டிடேட்டோட மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் கேண்டிடேட்டோட மெயில் ஐடி, அதுக்கப்புறம் கேண்டிடேட்டோட டேட் ஆஃப் பர்த், சரியா? அதுக்கப்புறம் இங்கே கொடுக்கக்கூடிய நம்பரை என்ன பண்ணுங்கள், அந்த பாக்ஸில் நீங்கள் வந்து டைப் பண்ணிவிட்டு என்னாச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் நவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆயிரும். திரும்ப நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வெளியே போயிட்டு இதே மாதிரி மேலே ப்ளூ கலர் இருக்கு பாருங்க, அதில் சைன் இன் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும், சரியா? நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடி இது எல்லாமே ஓப்பன் ஆயிரும். இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சைன் இன் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் ரிஜிஸ்டர் கேண்டிடேட் மொபைல் நம்பர், சைன் இன் கொடுக்கும்போது நீங்கள் வந்து மொபைல் நம்பரை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர், அந்த பாக்ஸில் கூடிய நம்பரை நீங்கள் டைப் பண்ணி உள்ளே போய்க்கலாம். உள்ளே போயிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டுட்டு நீங்கள் பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம், சரியா? அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் எதாவது இருந்துச்சு அப்படின்னா மேலேயே வந்து 2 மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த மொபைல் நம்பர் அதாவது 9443461881 இல்லைனா 9443471881 இந்த நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணால் தொடர்பு கொள்ளலாம், ஓகேவா? இதே மாதிரி நிறையா காலேஜை பற்றின அப்ளிகேஷன்ஸ் வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோஸ் வந்து கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். உங்களுக்கு எந்த காலேஜில் அட்மிஷன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.